வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவுகள் இருக்கு. ஆனா சில பேர் மட்டும் எப்படி அத சுலபமா அடையறாங்க? மத்தவங்க ஏன் போராடுறாங்க? அது திறமையாலயா இல்ல அதிர்ஷ்டத்தாலயா? இன்னைக்கு நம்ம அலச போற ஒரு புத்தகம் சொல்லுது, இது ரெண்டுமே இல்ல. இது ஒரு கத்துக்கக்கூடிய மென்பொருள் பிரச்சனைன்னு. ஆடம் கூ அண்ட் ஸ்டூவர்ட் டான் எழுதின மாஸ்டர் யோர் மைண்ட் டிசைன் யோர் டெஸ்டினி புத்தகம் தான் அது. நம்ம மனசோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதுல வெற்றிக்கான மென்பொருளை எப்படி நிறுவுறதுன்னு தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம். கரெக்ட். இந்த புத்தகத்தோட முக்கியமான கேள்வி அதுதான். வெற்றிங்கிறது நாம கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு விஷயமா, இல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவா? அப்போ இது ஒரு ஃபார்முலான்னு சொல்லுதா? இது 100% ஒரு ஃபார்முலா தான். இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. உங்க வெளி உலகத்தை நீங்க நினைச்ச மாதிரி மாத்தணும்னா, முதல்ல உங்க உள்ளுலகத்தை, அதாவது உங்க மனச ஆள கத்துக்கணும். அது எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். சரி, இந்த புத்தகத்தோட அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லார்கிட்டயும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஹார்ட்வேர், அதாவது மூளை இருக்குன்னு சொல்லுது. ம், ஆமா. அப்போ ஜெயிச்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? சிறப்பின் வடிவங்கள், அதாவது பேட்டர்ன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அந்த சாஃப்ட்வேர். வெற்றி பெற்றவங்க பிறக்கும் போதே ஸ்பெஷலா பிறக்கல. அவங்க மனசுல ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேரை ரன் பண்றாங்கன்னு இந்த புத்தகம் சொல்லுது. சாஃப்ட்வேரா? அப்படின்னா? அது அவங்களோட நம்பிக்கைகள், அவங்க மனப்பான்மை, அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சாஃப்ட்வேரை யார் வேணாலும் கத்துக்கிட்டு தங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓஹோ. நம்மகிட்ட பணம் இல்ல, நேரம் இல்லன்னு வெளிய இருக்கிற காரணங்களை சொல்றது தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான பிரச்சனை நம்மகிட்ட இருக்கிற மனம், உடல்ங்கிற உள்வளங்களை சரியா பயன்படுத்த தெரியாததுதான் ஆணித்தரமா சொல்றாங்க. இத விளக்க அவங்க சொல்ற பேராசிரியர் படகோட்டி கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேராசிரியர்கிட்ட உலகத்தை பத்தின எல்லா தத்துவார்த்த அறிவும் இருக்கு. ஆனா ஆத்துல படகு கவிழ்ந்ததும் நீச்சல் தெரியாததால முழுகிடுறாரு. ஆமா. நிஜ உலகத்துல வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் பத்தாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உருவகம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, அந்த நீச்சல் திறனுங்கிறது வெறும் ஒரு திறமை மட்டும் இல்ல. அது உங்க மனசை நிர்வகிக்கிற திறனை குறிக்குது. உங்க உணர்ச்சி நிலையை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற திறனை குறிக்குது. ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிற திறனை குறிக்குது. ஓ. இதத்தான் இந்த புத்தகம் உங்க தனிப்பட்ட சக்தியை வெளிக்கொணர்வதுன்னு சொல்லுது. அந்த பேராசிரியர் படகோட்டி கதை ஒரு நல்ல உருவகம்தான். ஆனா நடைமுறை அறிவுக்காக கல்வி அறிவை முழுசா தள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா அது? ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்க வேண்டாமா? நல்ல கேள்வி. வெறும் நடைமுறை அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுமா? இந்த புத்தகம் கல்வி அறிவை குறைச்சு மதிப்பிடல. அது சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு காரை ஓட்ட அதோட இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு முழுசா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி. ஓட்ட கத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி நம்ம மனசோட நியூராலஜி பத்தி முழுசா தெரியாட்டாலும் அதை எப்படி நம்ம குறிக்கோளுக்கு ஏத்தா மாதிரி இயக்குறதுங்கிற நடைமுறை உத்திகளை கத்துக்கிட்டா போதும். ரெண்டும் இருந்தா நல்லது. ஆனா வெற்றிக்கு உடனடியா தேவைப்படுறது அந்த நடைமுறை திறன்தான். ஓகே. இந்த சாஃப்ட்வேருங்கிற யோசனை நல்லா இருக்கு. ஆனா வெறும் மனநிலைய மாத்தினா போதுமா? ஒரு கான்கிரீட் செயல் திட்டம் வேணாமா? அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி ஏதாவது இந்த புத்தகத்துல இருக்கா சொல்றாங்க. முழுமையான வெற்றி சூத்திரமா? ஆமா, இது ஒரு 6 படி செயல்முறை. நீங்க ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சாலும் சரி, எல்லா இலக்குக்கும் இது பொருந்தும்னு சொல்றாங்க. 6 படியா? எல்லா இலக்குக்கும் ஒரே ஃபார்முலாவா? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. அது என்னென்ன படிகள்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முதல் படி உங்கள் இலக்கை தீர்மானித்தல். அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். உதாரணத்துக்கு? நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்றது ஒரு இலக்கு இல்ல. அடுத்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள நான் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன்னு சொல்றது தான் இலக்கு. 2வது, ஒரு உத்தியை உருவாக்குதல். இது ரொம்ப முக்கியம். நீங்களா புதுசா எதையும் கண்டுபிடிக்க வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஏற்கனவே அடைஞ்ச ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே பின்பற்றுங்க. அதாவது மாடல் பண்ணுங்க. 3வது படி தொடர்ச்சியான நடவடிக்கை எடுத்தல். திட்டம் போட்டா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும். இந்த செயல்பாடு உங்க உணர்ச்சி நிலையால இயக்கப்படுது. நீங்க உற்சாகமா நம்பிக்கையா இருந்தா உடனே செயல்ல இறங்குவீங்க. 4வது படி பின்னூட்டத்தை பயன்படுத்துதல். இதுதான் மனநிலையில ஒரு பெரிய மாற்றம். கரெக்ட். தோல்வின்னு ஒன்னு கிடையவே கிடையாது. பின்னூட்டம், அதாவது ஃபீட்பேக் மட்டும்தான் இருக்கு. ஆமா, ஒரு விஷயம் வேலை செய்யலன்னா அது தோல்வி இல்ல, அந்த வழி சரியில்லைங்கிற ஒரு தகவல். அவ்வளவுதான். உடனே உங்க அணுகுமுறையை மாத்தணும். 5வது படி
வலுவூட்டும் நம்பிக்கை அமைப்பு. இதுதான் உங்க மனசோட மாஸ்டர் கண்ட்ரோல். உங்களால முடியும்னு நம்புனா மட்டும்தான் இந்த ஃபார்முலாவே வேலை செய்யும். சரி. உங்க இலக்குகள் உங்க உள்மன மதிப்புகளோட, அதாவது வேல்யூஸோட ஒத்துப்போகணும். அதுதான் உங்களுக்கு தேவையான எரிபொருளை, அதாவது உந்து சக்தியை கொடுக்கும். அந்த தோல்வி இல்லை பின்னூட்டம் மட்டுமேங்கிற பாயிண்ட் தான் பலருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஈகோ அதை ஏத்துக்காதே. ஆமா, அது உண்மைதான். ஆடம்கு அவரோட சொந்த அனுபவத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றாரு இல்லையா? முதல்ல ஒரு கருத்தரங்க நடத்தினப்போ யாருமே வரல, அரை காலியா இருந்துச்சுன்னு. ஆமா, அது ஒரு சிறந்த உதாரணம். அந்த சூழ்நிலையில 3 விதமான ஆட்கள் இருப்பாங்கன்னு புத்தகம் சொல்லுது. முதல் வகை, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. 2வது வகை, அதே தப்ப திரும்ப திரும்ப செய்வாங்க. அதே மாதிரி விளம்பரம் பண்ணி. ஆமா, அதே மாதிரி விளம்பரம் செஞ்சு, அதே மாதிரி பேசி மக்கள் ஏன் வரலன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா ஆடம்கு 3வது வழியா தேர்ந்தெடுத்தார். அதுதான் இந்த ஃபீட்பேக் வழி இல்லையா? கரெக்ட். அவர் அதை தோல்வியா பார்க்கல. ஓகே, இந்த விளம்பர முறை வேலை செய்யலன்னு ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டார். பொருளாதாரம் சரியில்லைன்னு மத்தவங்கள குறை சொல்லாம முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டார். அடுத்த முறை விளம்பரப்படுத்துற விதத்தை மாத்தினார், பேசுற தலைப்பை மாத்தினார், கருத்தரங்குக்கு வர்றவங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்னு தெளிவா சொன்னார். தொடர்ந்து அவரோட அணுகுமுறையை மாத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில 100கணக்கான பேர் வர்ற அளவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியா மாறிச்சு. இது அந்த வெற்றி சூத்திரத்தோட நேரடி செயல் விளக்கம். சரி, இந்த சூத்திரத்தை இயக்குறதுக்கு சில திறவுகோள்கள் தேவைப்படுமே. புத்தகம் சக்தியின் திறவுகோள்கள்னு 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமா சொல்லுது. ஒன்னு, நம்மளோட நம்பிக்கைகள். அதுதான் முதல் மற்றும் முக்கியமான திறவுகோள். நம்ம நம்பிக்கைகளை ஒரு தண்ணீர் குழாய் மாதிரி புத்தகம் விவரிக்குது. நம்ம கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும், என்னால கணக்குல நல்லா மார்க் வாங்க முடியாது, அல்லது நான் ஒரு நல்ல பேச்சாளர் இல்லேன்னு ஒரு வரம்புக்குட்பட்ட நம்பிக்கை, அதாவது லிமிட்டிங் பிலீஃப் இருந்தா அது அந்த குழாயை மூடிடும். அதனால என்ன ஆகும்? நீங்க முயற்சி செய்யவே மாட்டீங்க, செஞ்சாலும் முழு மனசோட செய்ய மாட்டீங்க. அதனால மோசமான முடிவுகள் வரும். அந்த மோசமான முடிவு உங்க ஆரம்ப நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். பாத்தியா, நான் சொன்னேன்ல என்னால முடியாதுன்னு. ஒரு வட்டத்துல மாட்டிப்போம். சரியா சொன்னீங்க. இது ஒரு நச்சு வட்டம். ஆனா நான் எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும்னு சும்மா நம்புறதால மட்டும் எல்லாம் நடந்துடுமா? நிஜ உலக தடைகள், அதாவது பணம், வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறது, இதையெல்லாம் இந்த புத்தகம் எப்படி கையாளுது? ஒரு விஷயத்தை அணுகும்போது உங்க மூளை அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும். தடைகளை நீங்க ஒரு சவாலா பாப்பீங்க. ஆனா நம்பிக்கை மட்டுமே போதாது. நம்பிக்கைங்கிறது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெற்றி சூத்திரத்தை பயன்படுத்தி வண்டியை ஓட்டணும். அதாவது சரியான உத்தியை உருவாக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், ஃபீட்பேக்கை பயன்படுத்தணும். 2வது திறவுகோள் நம்மளோட உணர்ச்சி நிலை. இது எப்படி வேலை செய்யுது? எல்லா செயல்களுக்கும் பின்னால ஒரு உணர்ச்சி இருக்குன்னு புத்தகம் வாதிருது. நீங்க சோம்பலா, பயமா உணரும்போது எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஆனா நம்பிக்கையா, உற்சாகமா உணரும்போது மலையையே புரட்டி போடலாம் தோணும். இங்கதான் ஒரு பெரிய ஆஹா தருணம் வருது. உங்க உணர்ச்சி நிலைகளை நீங்க தான் உருவாக்குறீங்க. அது தானா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம், இத நான் நம்ப மாட்டேன். எனக்கு திடீர்னு கோபம் வருது, திடீர்னு சோகமா இருக்கு. இத நான் எப்படி உருவாக்குறேன்னு சொல்றீங்க? இத கட்டுப்படுத்த 2 முக்கியமான கருவிகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. முதல் கருவி உங்க உடலியல். பிசியோலஜியா? அதாவது உங்க உடலை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க தோள்களை தொங்க போட்டு தலைய குனிஞ்சு மெதுவா மேலோட்டமா மூச்சு விட்டா உங்களால சந்தோஷமாவே உணர முடியாது. வேணும்னா முழிச்சு பண்ணி பாருங்க. சரிதான். ஆனா அதுவே நல்லா நிமிர்ந்து நின்னு தோள்களை பின்னுக்கு தள்ளி ஆழமா மூச்சு விட்டு முகத்துல ஒரு சின்ன புன்னகையை வச்சுக்கிட்டா 2 நிமிஷத்துல உங்க உணர்ச்சி நிலை மாறுறத நீங்களே உணர்வீங்க. இது ஒரு உடனடி மாற்றம். ஆமா, இது உண்மைதான். நான் கூட கவனிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நடந்தா ஒரு தன்னம்பிக்கை தானா வருது. இத ஒரு கருவியா பயன்படுத்தலான்னு நான் யோசிச்சதே இல்ல. 2வது கருவி என்ன? 2வது உள்பிரதிநிதித்துவம், இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மனசுக்குள்ள நீங்க எதை ஓட விடுறீங்க, எதில் கவனம் செலுத்துறீங்கிறது. அது எப்படி? ஒரு கஷ்டமான வேலையை நினைச்சு, ஐயோ இது எவ்வளோ கஷ்டம், எப்படி முடிக்க போறோம்னு யோசிச்சா உங்களுக்கு சோர்வும் பயமும் தான் வரும். அதுக்கு பதிலா அந்த வேலையை வெற்றிகரமா முடிச்ச பிறகு கிடைக்க போற பாராட்டையும் திருப்தியையும் நீங்க மனசுல படமா ஓடவிட்டா உங்களுக்கு உற்சாகம் வரும். இது நரம்பியல் ரீதியா விளக்கப்படுதுன்னு புத்தகத்துல ஒரு வரி வருது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத நியூரல் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்வாங்க. நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கற்பனை செய்யும்போது உங்க மூளையில இருக்கிற நரம்பு இணைப்புகள் நிஜமா அதை செய்யும்போது ஏற்படுற மாதிரி பலப்படும். ஒரு எலுமிச்சம்பழத்தை நினைச்சா வாயில எச்சில் ஊடுற மாதிரி. அதேதான். நீங்க நிஜமா எலுமிச்சம்பழத்தை சாப்பிடல, ஆனா உங்க மூளை அது உண்மைன்னு நம்பி உடலுக்கு சிக்னல் அனுப்புது.
அதே மாதிரி தான் வெற்றியை நீங்க தெளிவா கற்பனை செய்யும்போது உங்க மூளை அதை ஒரு நிஜ அனுபவமா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பாசிட்டிவ் உணர்ச்சிகளை உருவாக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. வாவ்! அப்போ நம்ம உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம கிட்ட வெற்றி சூத்திரம் இருக்கு. அதை இயக்குற திறவுகோள்களும் இருக்கு. ஆனா இந்த மொத்த வண்டியையும் ஸ்டார்ட் பண்றது எது? புத்தகம் செய்ய வேண்டும் ஷுட் என்பத செய்தே ஆக வேண்டும் மஸ்ட்னு மாத்தணும்னு சொல்லுதே, அது என்ன? இது அர்ப்பணிப்பை, கமிட்மெண்ட்டை பற்றியது. நான் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்னு சொல்றது ஒரு விருப்பம். செஞ்சா நல்லது, செய்யாட்டியும் பரவாயில்ல. ஆனா நான் தினமும் உடற்பயிற்சி செய்தே ஆக வேண்டும்னு சொல்லும்போது அது ஒரு தேவை. அது உங்களோட அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறிடுது. ஆ, அந்த சீன தளபதி கதை. ஆமா, சீன தளபதி ஒருத்தர் எதிரி நாட்டுக்கு படையெடுத்து போனதும் அவங்க வந்த படகுகளை எல்லாம் எரிக்கச் சொன்ன கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமா, பின்வாங்கறதுக்கு வழியே இல்லைன்னு ஆக்கிட்டாரு. அதேதான். திரும்பி போக வழியே இல்லைன்னும் போது ஜெயிச்சு மட்டும்தான் ஆகணுங்கிற நிலைமை உருவாகுது. அது ஒரு கட்டாயமாகிடுது. இதத்தான் உங்கள் தரத்தை உயர்த்துவதுன்னு சொல்றாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எதை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தரத்தை உயர்த்தணும். ஆமா, உங்க தரத்தை உயர்த்தும் போது உங்க நடத்தை தானா அதுக்கேத்த மாதிரி மாறும். நிஜமா நம்ம படகுகளை எரிக்க வேண்டாம், ஆனா நம்மளோட பிளான் B-ய மனசளவுல எரிச்சிடணும்னு சொல்றாங்க. இது இன்னொரு பெரிய யோசனையோட இணையுது. முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் எந்த அளவிற்கு பொறுப்பேற்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதன் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும்னு புத்தகம் சொல்லுது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே. கஷ்டம்தான், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டதுக்கு அரசாங்கத்தையோ, பரீட்சையில மார்க் குறைஞ்சதுக்கு டீச்சரையோ, வியாபாரத்துல நஷ்டம் வந்ததுக்கு பொருளாதாரத்தையும் குறை சொல்லிட்டே இருந்தா. நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர். கரெக்ட். நீங்க ஒரு சக்தி இல்லாத பாதிக்கப்பட்டவர், விக்டிம். உங்க கையில எந்த கட்டுப்பாடும் இல்ல. ஆனா சில விஷயங்கள் நிஜமாவே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லையே. ஒரு கெட்ட பொருளாதாரம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லையே. உண்மைதான், பொருளாதாரம் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா அதுக்கு நீங்க எப்படி பிரதிகிரைய ஆற்றுறீங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. சரி. இந்த முடிவுக்கு நான் பொறுப்புன்னு நீங்க சொல்லும்போது அது 100% உங்க தவறுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா சரி, இந்த சூழ்நிலையில நான் என்ன வித்தியாசமா செஞ்சிருக்கலாம், இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், அடுத்த முறை இதை எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம்னு கேட்கிற அதிகாரத்தை அது உங்களுக்கு கொடுக்குது. இதுதான் பலவீனமான மனநிலையிலிருந்து சக்தி வாய்ந்த மனநிலைக்கு மாறுற புள்ளி. புத்தகத்தோட மையச் செய்தி இதுதான். விஷயங்கள் மாற வேண்டுமென்றால் முதலில் நான் மாற வேண்டும். அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நம்ம நேர் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்தாலேயோ பிறவி திறமையாலேயோ வர்ற ஒரு விபத்தில்ல. அது ஒரு கத்துக்கக்கூடிய திறன். சரி. அதுக்கு உங்க மனசுல சரியான மென்பொருளை, அதாவது சிறப்பின் வடிவங்களை நிறுவனம். இந்த புத்தகம் அதுக்கு ஒரு தெளிவான கட்டமைப்பை கொடுக்குது. அதுதான் அந்த முழுமையான வெற்றி சூத்திரம். அந்த சூத்திரத்தை ஏக்கறதுக்கு நம்ம நம்பிக்கைகளையும் உணர்ச்சி நிலைகளையும் நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம இலக்குகளை ஒரு விருப்பமா பார்க்காம ஒரு கட்டாயமா மாத்தி அதுக்கு 100% பொறுப்பேத்துக்கணும். சரியா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மத்தவங்க கையிலயோ சூழ்நிலைகள் கையிலயோ கொடுக்காம உங்க கையில எடுத்துக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த புத்தகம். நாம விவாதித்தவற்றின் அடிப்படையில நீங்க சிந்தித்து பார்க்க ஒரு இறுதி எண்ணம். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பின்பற்றுவது, அதாவது மாடலிங் என்ற கொள்கையின் மீது இந்த புக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுக்கு தெரிந்த மிகவும் வெற்றிகரமான ஒரு நபரிடமிருந்து ஒரே ஒரு மன உத்தியை மட்டும் நீங்க பின்பற்ற வேண்டுமென்றால், அவரோட பணத்தையோ அந்தஸ்தையோ அல்ல, ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளும்போது அவர் எப்படி சிந்திக்கிறார் என்பதை, அந்த உத்தி என்னவாக இருக்கும்? அந்த ஒரு சிந்தனை முறைய அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்க கடன் வாங்கி பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும்? யோசித்து பாருங்க.